விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வராது என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் குட்வே டக்கலி டேட்டை முடிவு பண்ணியிருக்கு. குட்வே டக்கலி படம் எப்ப வரப்போகிறது என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்க்க போறோம். அந்த வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். குட்வே டக்கலி படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக இருக்கிறது என்பதை தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை விட இந்த தேதியை இனி மாற்ற போறது கிடையாது. நம்ம எல்லோருக்குமே தெரியும், குட்வே டக்கலி பொங்கலுக்கு வர வேண்டிய ஒரு படம். விடாமுயற்சி தீபாவளி 2024 தீபாவளிக்கே வர வேண்டிய ஒரு படம். அது பின்வாங்குச்சு. குட்வே டக்கலி பின்னெடுத்தது. இது காரணம் முழுக்க முழுக்க அஜித் தான். அவருடைய படைப்பு தான், அவர் சொல்வதுதான் நடக்கிறது என்பது அவரை மதிக்கிறார்கள் சினிமா வட்டாரங்கள், அதை ஏற்றுக்கொள்ளும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது விடாமுயற்சி கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறது. விடாமுயற்சி படம் நிச்சயம் பிப்ரவரி மாதம் வரும். ஆனால் ஏப்ரல்ல 10ஆம் தேதி நம்முடைய தமிழ் புத்தாண்டை கணக்கு பண்ணி, காலிடையை கணக்கு பண்ணி நம்முடைய குட்வே டக்கலி மிக பிரமாண்டமான ஒரு ரிலீஸை கொடுக்க போகிறது. அஜித் ரசிகர்கள் ஒரு ஏமினை இணைங்க. குட்வே டக்கலி மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கிறது. இந்த படத்தை பார்ப்பதற்காக நீங்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறீர்கள் என்று தெரியல. ஆனால் அஜித் ரசிகர்கள் முழுமையாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அஜித் ரசிகர்கள் இப்போது சமீபத்தில் ஒரு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அதுதான் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வரும் என்று பல கொண்டாட்டத்தோடு இருந்தார்கள். ஆனால் படம் தடைப்பட்டு கொண்டது. குட்வே டக்கலி உங்களுக்கு செம விருந்தா. நிச்சயம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி நிச்சயம் அந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிச்சாச்சு. கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டுக்கு அந்த படம் உங்களுக்கு ஒரு அதகலப்படுத்த போகிறது. நம்மளை கொண்டாட வைக்க போகிறது. புத்தாண்டு என்று தமிழ் புத்தாண்டை கொண்டாடும் தல ரசிகர்கள் கொண்டாடும் அப்படி என்ற ஒரு தலைப்புட நமக்கு செயல்படுவோம். தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தல புத்தாண்டாக இருக்க போகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். குட்வே டக்கலி ஒரு சீரும் வாயும் சிகரமான ஒரு படமாக இருக்க போகிறது. கமர்ஷியல் இணைந்த ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்ட படமாக இருக்கிறது. அதில் அந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் என்று குட்வே டக்கலி, அதாவது 3 விதமான ஒரு கதாபாத்திரம் அங்கே இருக்கும்போது அஜித் எப்படி நடித்திருக்கிறார் அவருக்கு சொல்ல தேவையில்லை. 3 கதாபாத்திரங்களில் வெலசு கட்டியவர். வரலாறு படங்களை சிகரம் தொட்ட படமாக வெள்ளி விழா கொண்டாடிய படங்கள் வரலாறு, வில்லன், இப்பேற்பட்ட படங்களில் அவருடைய நடிப்புகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுபோன்று இப்படமும் இருக்க போகிறது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன். மீண்டும் இது போன்ற தகவல் உங்களுக்கு சொல்லும் வரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல்